எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனை ஏத்து எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள்புரிதல் வேண்டும் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள்புரிதல் வேண்டும் ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றேன் எப்பாரும் எப்பதமும் எங்கனம் நான் சென்றேன் எந்த நினது அருட்புகளை இயம்பிடல் வேண்டும் எந்த நினைவு அருள்புகளை எண்ணிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் செப்பாத மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருள் ஜோதி செலுத்திடல் வேண்டும் நிகழ்ந்தோங்க ஜோதி செலுத்திடல் வேண்டும் தப்பேது நாங்கள் செய்யணும் நீ பொறுத்தருளல் வேண்டும் தப்பேது நாங்கள் செய்யணும் நீ பொறுத்தருளல் வேண்டும் தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே தலைவனை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஆன்மநேய ஒருமைப்பாடுடைய அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, இதுகாரும் சமரச சுத்த சன்மார்க்க அந்த சத்திய நிலையை எனக்கு முன்னால் பேசிய அன்பு சகோதரர்கள் விளக்கினார்கள். சன்மார்க்கத்தின் முடிவான சாகா கல்வியை தெரிவிக்கும் வகையிலே அனைத்துலக சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞானயோக பாடசாலை 25 ஆண்டு காலமாக இது குறகுறந்து பாரு சவுண்ட் கொஞ்சம் இது இல்ல என்னன்னு பாரு 25 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய ஒரு 6000 சன்மார்க்க சங்கங்கள் இருக்கும். அத்தனையிலே அடியன் பேசிக்கொண்டே வந்து இருக்கின்றேன். சன்மார்க்கத்துக்கு உள்ள வரும்பொழுதே நான் பயிற்சியோட வந்தவன். இப்ப நிறைய நம்ம அன்பர்கள் ஐயா சொன்னாங்க, காவல்துறை அதிகாரி அவர்கள், அண்ணன் குமாரமோகன் அவர்கள், அவங்க பாத்தீங்கன்னா 25 ஆண்டு காலமா எனக்கு தெரியும். ஆனா நம்ம என்னடா சன்மார்க்கத்துக்குள்ள வரும்போதே வள்ளலாரை தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய கருத்துக்களை தெரிந்து கொண்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள வந்து அதன் பின்னி இப்படி ஒரு மரணமில்லா பெறுவாள் என்று ஒரு விஷயம் இருக்குது. சில பேர் பல வருடங்கள் கழித்து தான் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா முதல்ல எனக்கு பயிற்சியே இதுதான் ஆரம்பிக்கப்பட்டது. எனக்கு இதெல்லாம் தெரியாது. எனக்கு நான் என்னடான்னா சென்னையில வந்து பெரம்பூர்ல தான் நான் பிறந்து வளர்ந்து படிச்செல்லாம் வந்திருக்கேன். அங்க இருந்து பாத்தீங்கன்னா மாநில கல்லூரியில நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப படிக்கும் போது அந்த பெரம்பூர்ல இருந்து வியாசர்பாடி என்று சொல்ல பகுதியில நான் பேருந்துல போனா அங்க ஒரு கோவில் இருக்கும். அது வந்து வள்ளலார் கோவில் அப்படின்னு கோவில் இருக்கும். இதனால பெருமான் வந்து சென்னை அந்த மின்ட் என்று சொல்லக்கூடிய தங்கச்சாலை பேர் இப்ப வள்ளலார் நகர். அந்த வள்ளலார் நகர்ல இருந்து அவர் என்ன பண்ணுவாரு, தம்பி குறகுறன்னு சொல்லுவார். வள்ளலார் நகருக்கு பாத்தீங்கன்னா அங்க இருந்து வியாசர் பாடி என்று சொல்லுவார். வியாசரே பாடிய அவர் சிவன் கோயிலுக்கு வந்து போவாராம். அப்ப வரும்போது அவர் வர்ற வழியில ஒரு பாம்பு ஒரு காலை சுத்திக்குச்சு. அந்த இடத்துல அப்படியே கொஞ்ச நேரம் நின்னாரு. அதுக்கப்புறம் ஏதோ சொன்னாரு போயிட்டாருன்ற மாதிரி ஒரு செவிவெளி செய்தி அங்க ஒரு கோயில் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அது ஒண்ணு போட்டிருக்கும், ஒரு வார்த்தை போட்டிருக்கும். என்னன்னா இப்ப அது எனக்கு முழுசா தெரியும். அப்ப நான் வந்து என்ன சொல்றேன்னா, நான் எம்ஏ படிக்க வரைக்கும் எனக்கு இதுதான் தெரியும். என்ன தெரியும்னா, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். என்ன தெரியும்? இந்த 3 வரி தான் தெரியும். இதான் வள்ளலார். வள்ளலார்னா இதுதான் அப்படின்றது ஒரு வெள்ள ஆடைத்துறைவர் முக்காடு போட்டு அங்க சிலை இருக்கும். அது என்னடானா அந்த பஸ்ல போகும்போதே தெரியும். அங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு வைங்களேன், அந்த கோயில்ல இருக்கும். அப்ப இப்படி இருக்கும்போது நான் 20 ஆண்டு காலமாக இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி, இப்ப இதுக்கு வந்து 25 ஆண்டு முடிய போகுது. அப்ப என்னடானா நான் சமய சொற்பொழிவு ஆக்குறேன்னா, நான் வந்து எஃப்எல் வந்து சைவ சித்தாந்தத்தில் படித்தவன். அப்போ என்னடானா
எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏஎஸ்டி, எம்ஃபில்னால என்னடான்னா நிறைய சமயங்களை பற்றி இந்து, இஸ்லாம், பௌத்தம், கிறிஸ்தவம், சீக்கியம் அப்பே சமயங்களுக்குள்ள இருக்க ஒற்றுமை பேசுவேன் நான். அது மாதிரி ஒவ்வொரு சமயம் எதை சொல்லுது, என்ன பண்ணுச்சு, எதை பண்ணுச்சுன்னு அது எப்படி இப்போ சன்மார்க்கத்தில் எல்லாரும் வந்து அடடா என்னன்னு சொல்றோமோ. ஏன்னா இறைவன் நம்மளை ஒரு இதுக்கு கொண்டு போறான்னா அவன் முதல்ல அதை நம்மளை தயார் பண்ணுவான். நம்மளுடைய அந்த உள்ளத்தையும் நம்மளுடைய அந்த உடல் அமைப்பு, அனாட்டமின்னு சொல்லுது, உடல் அமைப்பே அதுக்கேற்ற உருவாகுவோம். இப்போ சின்ன வயசுலேருந்து பண்ணாங்க நாங்கள் முழு ஸ்போர்ட்ஸ், அதாவது பயிற்சி. என்னடானா நான் வந்து குத்துச்சண்டை பாக்ஸிங்கில் வந்து நேஷனல் கோல்டு மெடலிஸ்ட்டு, குங்ஃபு மாஸ்டரு, கராத்தே மாஸ்டரு, அப்புறம் 83 மிஸ்டர் தமிழ்நாடு, 84 மிஸ்டர் இந்தியா, அப்புறம் சினிமாவில் திரைத்துறையில். அப்போ அந்த உடல் உங்களை பற்றி எங்களுக்கு ரொம்ப என்னடானா உடலை வந்து அப்போயே நாங்கள் காலையில் எழுந்தோன்னே அந்த மூக்கல்லையை நம்ம அந்த கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, பாசிப்பருப்பு ஊற வச்சு சாப்பிட்றது, காலையில் ஓடுறது, அப்புறம் வந்து அப்படியே பச்சை பசும்பாலை குடிக்கிறது, உடற்பயிற்சி செய்கிறது, அப்புறம் இப்படியே இருந்து ஏன் சொல்கிறேன்னா இந்த உடலை சுத்தப்படுத்தி இந்த ஆன்மீகம் பேசினால அப்போ ஒரு மிகப்பெரிய சினிமாவுடைய ப்ரொடியூசர் ஒருத்தர், அவரு தம்பி தான் ஆஸ்கார் ரவிச்சந்திரன், அவங்க அண்ணன் விஸ்வாசுந்தர், அவரு என்னை கூப்பிட்டு அப்பப்போ சிரிப்பார், என்னை பேச விட்டு ரசிச்சு சொல்லுவாரு, எல்லாம் பேசுறதுன்னா நீ என் குருநாதரை பார்க்கணுமேனுவாரு. நான் என்ன குருநாதர், அவர் எப்படி இருப்பாரு? இப்ப நம்ம எனக்கு வந்து குருனா என்னன்னு தெரியாது, தீட்சைனால என்ன அதனுடைய ஒரு கன்றாவையுமே தெரியாது, நீ குருநாதரை பார்க்கணும் கண்ணா. அப்படியா? நான் நினைப்ப குருநாதர் என்ன, ஏன்னா நான் தான் எல்லாத்தையும் டெய்லி படிச்சுட்டு இருக்கேன். எது எந்த சமயத்தை எடுத்தாலும் இப்ப நீங்க கிறிஸ்தவத்துக்கிட்ட அதனுடைய அக்குவர ஆணிவர மொத்த கதையும், இஸ்லாம் எடுத்தா இஸ்லாமை பத்தி, சமணம், பௌத்தம், சீக்கியம் இருக்கிறது, அது இந்து சமயத்தினுடைய தெரிந்த கதை தெரியாதவங்களுடைய பேசி இதெல்லாம் படிச்சு அப்படியே சொல்றதுனால அவரு அப்படின்னு அவர் சொல்லிடுவாரு. அப்படின்னு என்ன உங்க எப்படி குருநாதர் அப்படின்னு அவர் சிரிப்பாரு. உண்மையில கண்ணா ஒரு நாளைக்கு வா, அப்படியா சரி வர அப்படி சொல்லி ஒரு நாள் ஒரு 20-25 ஆண்டுக்கு முன்பாக, ஏன்னா என்னுடைய பயிற்சியை முடிஞ்சு இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ 25 ஆண்டுக்கு முன்பாக கூப்பிட்டு சொல்றாரு, ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு அதான் அந்த ஆங்கில வருடப்பிறப்பு முதல் நாள், அதான் நியூ இயர் அன்னைக்கு கூப்பிட்டு என்ன சொல்றாரு, அது மாதிரி வந்திருக்காரு குருநாதர் வந்து பொள்ளாச்சியில் வந்து பார்க்க வர்றியா? வர்றேன் அப்படிங்க. சரி நான் அங்கே போகிறேன். அப்போ போய் நான் போய் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் காரில் கொண்டு வெளில விட்டு உட்காந்துருக்கேன். அவர் எங்கேயோ வெளியில கூப்பிட்டு போயிருக்காரு. போனவர் 2 பேரும் வர்றாங்க. வர்றப்ப அவர் என்னை ஒரு பார்வை பார்த்தாரு. அவர் பார்த்தோன்னே எனக்கு அந்த ஒரு பார்வையிலே எனக்கு அதுலேயே ஒரு இனம் புரியாத என்னை ஒரு ஒரு ஈர்ப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு விதமான எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம் கொடுக்குது, ஒரு மாறி கொடுக்குது. அப்போ நான் பார்க்குறேன், என்னடா இது நான் வந்து என்னடா இப்போ இவ்வளோ சொல்கிறேன். பேசிக்கலே இப்போ பெருமான் சொல்கிறார்ல, ஆகாரம் வரை நித்திரை கால் மாய்த்திரும் பயம்னா எனக்கு அப்பயே என்னன்னு தெரியாதால், எனக்கு தெரியாதுன்னு நம்ம அந்த உடல் வன்மையும் அந்த அதுக்குரிய பயிற்சி எதுவுமே. இப்போ ஒரு ஊரே நின்று சண்டை போடுறான்னா நாங்கள் இது பெருமைக்காக சொல்ல, நான் எப்போதுமே சன்மார்க்கத்தில் வந்து நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது. நான் பொய் தான் இங்கே முதல். இப்போ நமக்கு என்னடா நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், பொய் தான் என்னடான்னா உன்னுடைய வாழ்வினுடைய அந்த அஸ்திவாரத்தில் முதல்ல உருவப்படுற ஒரு செங்கல்னா, நீ ஒவ்வொரு பொய் சொல்ல ஒவ்வொரு செங்கல் உருவிக்கிட்டே இருக்கும். அப்ப நீ நிறைய பொய் சொல்லும் போது அடி பேஸ் மொத்தம் உடஞ்சி ஒரு நாள் ஆயிடும். அந்த பில்டிங்கு அந்த பில்டிங் வந்து நம்ம சொல்ற இடிஞ்சிடும். அப்ப அந்த பொய் அப்போ நம்ம என்ன பண்றேன், நமக்கு அப்புறமா போனோம்னா அவரு என்னை ஐயா நான் ஒருத்தர் சொல்லுவேன்ல அது நண்பர்னு நிறைய பேசுனாங்க. எனக்கு எப்போதுமே இப்ப கூட இங்க மேடையில ஏன்னா என்ன சொல்ல நான் அப்படியே பாப்பாய் அடுத்த கூட்டு இவர் கூட்டு சொல்லு, இந்த பாருங்க நீங்க எதை சொல்லணுமோ அதை ஒண்டி சொல்லுங்க. அதை ஏன்னா இப்போ இங்கெல்லாம் எல்லா அன்பர்களும் அந்த பெருமானுடைய அந்த உண்மையையும் சத்தியத்தையும், அந்த பெருமானுக்கு அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் சொன்ன அந்த உண்மையையும் சத்தியம் தெரிஞ்சுக்க நம்ம வந்திருக்கோம்.
இல்ல மனிதனுக்கு மனித தற்புகழ்ச்சி தற்பெருமை பேசுற முதல் தப்பு. அப்ப அதுக்காக நான் எதுக்கு இதை உங்களுக்கு இப்ப சொல்ல வரேன்னா அந்த உத்வேகத்துக்காக சொல்ல வர்றேன். அப்ப அந்த நேரம் அவர் அப்ப பேசுறாரு, பேசி பேசி பேச பேச நான் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கேன். என்னால அவர் சொல்ற எதுக்குமே என்ன சொல்ல முடியல. அவர் சொல்ற எதுவுமே வந்து அப்படியே சத்தியம் உண்மை அப்படியே படம் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப இதுவரை நான் பேசுனதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியுது. ஐயோ போய் எல்லாம் பித்தலாட்டம், எல்லாம் ஃப்ராடு, இதைத்தான் நம்ம வண்டியா பேசியிருந்தோம். என்னையும் நானே என்ன பண்றேன், எப்பவுமே ஒரு சத்திய ஆன்மாவும் ஒரு சத்தியவான் வந்து தான் தவறு செஞ்சுட்டான்னா அதுக்காக வருந்துவான், தன்னைத்தானே கேவலப்படுத்துவான். நான் நினைக்க வச்சு கேவலம் போட்டு நீ இதைத்தான் இவ்வளவு நாள் பெருசா நினைச்சிட்டு இருந்த பொழுது அப்படி இருந்தோன்னே அப்படியே கம்முன்னு இருக்கேன். அவர் அப்படியே ஒரு 2 மணி நேரம் பேசிட்டு இவரை பார்க்கறாரு. அவரு இப்படி பார்த்துன்னா அப்படின்னா சொல்லின்னா ஐயா இவரு சாதாரண ஆளு கிடையாது அப்படின்னால இல்ல இவரு என்ன நான் சொன்னேன் அதெல்லாம் இல்ல ஐயா சொல்றதெல்லாம் அப்படியே சத்தியம் உண்மை, நான் என்ன பேசுறேன். அப்பதான் அவருக்கு சொல்றாரு, இவர் சொல்றாரு ஐயா இவருக்கு நீங்க தீட்சை கொடுக்கணும். யாரு அவரு ப்ரொடியூஸ் சொல்றாரு. அவருக்கு ஒண்ணு அதை சிரிக்கிறாரு. உடனே இவர் கேட்கிறாரு என்ன தீட்சை? வாங்கிக்கிறேன். தீட்சை நான் என்ன நினைச்சிருக்கிறது, வேர்க்கடலை கையில கொடுப்பாரு பொழுது அதை வாங்க நம்ம என்ன பண்ணலாம், ஏதோ தீட்சை சரி சரி. உடனே இப்ப சொல்றாங்க அவரு அதான் அந்த அதுக்குரிய சில இதெல்லாம் இருக்கு. இப்ப நம்மளாம் அதெல்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டோம், கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அப்ப என்னடான்னா கொரகொரத்து சத்தம் வருது, அதுதான் அந்த கொரகொரத்து தான் சொல்லுது. அப்ப என்னடான்னா உடனே அதுக்குரிய அந்த அந்த துணி அந்த இது எல்லாம் அவரே ப்ரொடியூசர் வாங்கிட்டு வந்துடுறாரு. நான் எனக்கு கொஞ்சம் அரிசி அதில் மஞ்சள் இது மாதிரி இந்த அச்சர பொருள் வாங்கிட்டு வந்தோன்னா எனக்கு கொடுக்குறாரு முதல்ல. அப்புறம் நான் வாங்கிக்கிறேன். வாங்கணும்னா அப்படியே அப்பதான் எனக்கு தெரியுது, ஓஹோ நம்ம எங்க இவ்வளவு நாள் இருந்தோம், புறத்திலே இருந்திருக்கோம். அப்ப இது வந்து இது இல்ல, அதான் அன்னைக்கு ஆரம்பிச்சது அந்த இடைவிடாது. இப்ப நான் இது இவ்வளவு சொன்ன நிற்கும் போது நான் ஒரு 16 வயசுல திரையுலகத்துல போயிடுறேன். அப்படியே கிட்டத்தட்ட 35 திரையுலகத்துல இருந்து எல்லாத்தையும் விடுறேன். சினிமா வேணாம், தொழில் வேணாம், பெரிய ரியல் எஸ்டேட் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒண்ணு எது உன்னுடைய எதுக்கு சொல்ற இந்த மரணமெல்லாம் பெருவாழ்வு அப்படி சொன்னார்ல, இதுதான் அந்த சாகா கரை கண்ட சதுரா வருகின்ற சாகா கலையினுடைய அந்த கரையை காரணம் அவள்தான். அது வந்து 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 எல்லாத்தையும் முடிச்சு மொத்தம் அக்கறை அணிகிற உட்கார வச்சோன்னுதான் நமக்கு தெரியுது அடாடாடா அப்படின்னு. அப்ப அந்த சத்தியத்தையும் அந்த உண்மை எதுல இருக்குன்னா அந்த சன்மார்க்கத்தில் என்ன பண்றாரு பெருமானு ரொம்ப எளிமையா சொல்லி வச்சிருக்காரு. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா யாருமே எதை கேட்கறது இல்ல, அந்த சத்தியம் என்ன, அதனோட உண்மை என்ன, அந்த உண்மையை நாங்க எப்படி அறிஞ்சுக்கணும் யாருமே எங்க கேட்கறது இல்ல. எங்க கேட்கறது இல்லையா? வள்ளலார்ட்டே கேட்கறது இல்ல. வள்ளலார்ட்ட என்னத்தை வந்து கேட்கிறோம் நம்ம, வள்ளல் பெருமான் வந்து நம்ம கேட்கும் போது அவர் சொல்றாரு, நீ ஒன்னே ஒண்ணுதான் கேட்கணும். ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? உன்னுடைய பூர்ண அருளை தரணும். உன் அருளின் எல்லாமாகும் இது உண்மை. அருள்தடி வல்லவம் அதுவே எல்லாம் செய். பொருள்தடி சித்தன புகழ்ந்தமை செல்வை. அருள் வடிவு அதுவே அழியா தனி வடிவு. அருட்பேரு அதுவே அரும்பரல் பெரும்பேரு. அதுவே இருட்பேரு அறுக்கும் என்று இயம்பிய செய்ய என்றார். அருளறிவு ஒன்றே அறிவு, மற்றெல்லாம் மருளறிவு. நீ மருளறிவுல பேசுன என்ன வாரு? ஆண்டவனே கொண்டு வர மாட்டான். ஆண்டவனுக்கு என்ன தெரியும்? அன்னைக்கு வழங்க சொல்ற கும்பகோணம் கண்ணபுரம் ஐயா அன்னைக்கு வழங்க சொல்ல. அப்ப என்னடான்னா ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்கும் போது யாரு வர்றாங்க போறாங்க அப்படின்னு. இப்ப அந்த அருளை அருள் 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 அப்ப என்ன சொல்றாரு இறைவனே வந்து அருளே அருளே நம் தொழில், அருளே நம் துணை,
அருளே நான் விருப்பம். இறைவனோட விருப்பமே எதுவா இருக்கு? உனக்கு அருளை கொடுக்கறதா தான் இருக்கு. ஆனா நீ என்ன பண்ணணும்? அருளோட முயற்சி பண்ணணும். இங்க என்ன பண்றது இல்லை, நம்ம முயற்சி பண்றது இல்லை. அப்ப நம்ம முயற்சி பண்ணாதப்ப இப்போ ஒரு கதை சொல்றாரு. என்ன கதை சொல்றாருன்னா, ஏன் இதை நான் சொல்லுவேன்னா, நாம் நம்முடைய எண்ணங்களும் நம்மளுடைய அந்த செயல்பாடும் எப்படி இருக்கோ அதுக்கேற்று என்ன பண்ணுவான், அப்படிதான் இறைவனே உனக்கு கொடுப்பான். எப்படி எண்ணியது என் மனம் இங்க எனக்கு அப்படி அருளிய அருட்பெருஞ்சோதி. எப்படி எவ்வுயிர் எண்ணின அவ்வுயிருக்கு அப்படி அருள். ஏன்னா அந்த உயிருக்கு மகா என்ன இருக்கு, ஒரு மாபெரும் அது சக்தி இருக்கு. அதான் வள்ளுவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தான் செய்யும். அப்புறம் சொல்றாரு, காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் கருதுபவர். நீ என்ன பண்ணணும்? உலகத்தையே கூட நீ வெல்ல முடியும். ஆனா என்ன பண்ணணும்? அதுக்குரிய காலம். இப்ப நம்ம எதுக்கு சொல்றதுன்னா, அன்பர்கள் வரும்போது கேட்டாங்க, ஐயா எங்களுக்கு அப்ப இதுக்கு வந்து என்னடான்னா, முதல்ல வந்து நம்மளுடைய நமக்குள்ள இருக்குல்ல, ஏற்கனவே ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, அந்த எந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த எந்திரியங்கள் கரணத்தை என்ன பண்ணும்? முதல்ல வந்து அதான் அந்த எந்திரிய ஒழுக்கம். கடும் சொல் செவி புகாமல் நாத முதலிய தோத்திரங்களை அதிசயிக்காம. அதனோட நாதம் இதை யாராவது நம்ம கேட்டிருக்கோமா? படிச்சோம். கடும் சொல் செவி புகாமல் நாத முதலிய தோத்திரங்களை நாம் அதிசயிக்காம கேட்க வேண்டும் தான். அப்ப என்னடா நாதம் அப்படின்னா, இங்க வல்லவர் சொல்றாரு, இறைவன் இன்ப வடிவம் தருவதற்கு இறைவர் வருகின்றார். எல்லாம் செய்வல்ல சித்தர் இங்கு வருகின்றார். அன்பர் உழைத்து இருக்கின்ற அமுதம் வருகின்றார். அம்பலத்தை நடப்புறும் ஐயர் வருகின்றார். என்புரு பொன்னுருவாக்கு எண்ணி வருகின்றார் என்று திரு நாத ஒளி இசைக்கின்றதம்மா. துன்பமொரு திருச்சின்ன ஒளிதனை நீயும் சுகம்பரவே கேளடியின் தோழியனை சொல்தேன்றார். அப்புறம் துரிய பதம் கடந்த பெரும் சோதி வருகின்றார். சுகவடிவம் தர உயிருக்கு துணைவர் வருகின்றார். பெரிய பிரமாதியருக்கும் அரியர் வருகின்றார். பித்தரன மலைவுகளும் சித்தர் வருகின்றார். இருவர்கள் சிற்றவை நடப்புரியும் இறைவர் வருகின்றார் என்று திரு நாத ஒளி இசைக்கின்றதம்மா. உரிமை வரும் என் தோழி நீயும் திரு சின்ன ஒளி கேட்டு கழித்திடுவா உளவாட்ட மரவே. அரசு வருகிறது என்றே அறைகின்றே நீதான் ஐயமுரே முற்றுக்கு அசையாதே தோழி. முரசு சங்கு வீணை முதல் நாத ஒளி மிகவும் முழங்குவது திருமேனி வழங்கு தெய்வம் அடத்தான்ற. விரசை என்று வீசுவது நாசி வீழ்த்தருக. வீதி எல்லாம் அருட்ஜோதி விளங்குவது காண்க. பரிசு எதிர்கொண்டுதான் கற்பூர விளக்கும் பரிந்தெடுத்து என்னுடன் வருக தெரிந்தெடுத்து மகிழ்ந்தேன்றார். அப்ப என்னடா, உனக்கு இறைவன் உள்ள வரணும். என்ன வரணும்? இப்ப நம்ம நிறைய பேர் ஐயா சொன்னும் போது சொன்னாங்க, நான் பயிற்சி பெற்றிருக்கேங்க, நாங்க தான் நல்ல நிலையில இருக்கேன்னா. இப்ப நான் வந்து கேட்கிறேன் எல்லாரையும், இது வந்து வெளிப்படையா கேட்கக்கூடாது. நம்ம வந்து ஞான யோக பாடசாலை எல்லாமே இங்க நம்படுது, எல்லாத்தையுமே ஓப்பன்ல தான் சொல்லுது. எதையுமே இன்னும் இங்க மறைப்பே கிடையாது. ஆமா, எல்லாமே வந்து வெட்ட வெளி தான். அப்ப கேட்கிறோம், நம்ம கேட்கும் போது சொல்றோம், சரி தம்பி நீ பயிற்சி பெற்றிருக்கேன்னு சொல்றோம், உனக்கு அனுபவத்தை சொல்லுன்னா முதல்ல உனக்கு என்ன பண்ணணும்னா, பிந்து பிந்துன்னா என்னது? வெளிச்சம். எனக்கு கண்ணை மூடுனா என்ன தெரியுது? ஒளி தெரியுது. அதிலே ஒளியிலே பெருமான் சொல்றாரு, ஜபம் தபம் என்று பிறர் சொல்வதை கேட்டு சிறு ஒளி கண்டு பள்ளி வித்து ஏமாந்துறாத. அங்க ஒளி எப்படி இருக்கு? அங்க உள்ளே இருக்க ஒளி மண்ணு திரு சபை நடுவே வயங்கு நடப்புரியும் மணவாளர் திருமேனி வண்ணம் கண்டு வந்து. என்னடி திருமேனி இருந்த வண்ணம் தோழி? மதி இரவி இலங்கு வங்கி உடனே மீண்டும் ஒன்றாய் கூடியவை என் கடந்த கோடி. விலங்கு வண்ணம் என்றுரைக்க உரைக்கினும் சாராதே. அன்ன வண்ணம் மறைமுடிவு அரைவரிதே. அந்த அருப்பெரும் ஜோதி வண்ணம் யார் உரைப்பார்? தோன்றார். உள்ள இருக்க ஜோதி சொற்பத்தை பார்க்கிறார். அப்ப ஜோதி சொற்பத்தை பார்த்து இந்த அறிவு சொல்லுது மனதுக்கு, அப்பா எப்படி இருக்கு இறைவன்? மதி அப்படின்னா அது சந்திரனுடைய வெள்ளொளி, இரவி சூரியனுடைய பொன்னொலி, இலங்கு வங்கினா செவ்வாயுடைய செவ்வொலி, வெள்ளொலி பொன்னொலி செவ்வொலி. இந்த மூன்று ஒளி ஒன்னா கலந்து என் கடந்த கோடி அளவு கடந்த கோடி என்ன பண்ணுது? உள்ள
ஒளிகிற வெளிச்சத்தை நீ என்ன பண்ணணும்? பார்த்திருக்கணும், பார்க்கணும். ஒண்ணு. அதோட வெறும் ஒளி வந்தா பத்தாது. அந்த ஒளியோட இப்ப நான் சொன்ன இறைவனுடைய நாத ஒளி, இந்த நாத ஒளி இதுதான் பயிற்சியுடைய முதல். இதுவே முதல் பயிற்சி என்ன பண்ணணும்? நாத பிந்துக்கள் 8-2 என்பன இயலும் முற்படியன அட்டனிட்டவே அருப்பெரும் ஜோதி இப்படி கண்டனை இனி ஒருபடி எல்லாம் அப்படியே தரல. அப்ப 8-2 சேர்க்கும்போது உனக்கு என்ன வந்துடணும்? பிந்துவாக வெளிச்சமோ நாதமாக ஒளியும் உனக்கு என்ன பண்ணணும்? ஒளியும் சவுண்ட் அண்ட் லைட்டு உனக்கு என்ன பண்ணணும்? வந்திருந்தா தான் நீ பயிற்சிக்கு போயிருக்கன்னு அர்த்தம். நான் நல்ல நிலையில இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? எந்த நிலையில கேட்டே இருப்போம். அப்படியா? நாங்க சொல்லுவோம் பாவம் ஏதோ இல்லைங்க நான் பார்த்தேன், கண்ணுல தண்ணி வெடிஞ்சிச்சு, அப்புறம் என்னைக்கு உட்காந்து. ஏன்னா நமக்கு கனவு தான் கனவு. நம்ம நினைச்சதுலாம் என்னவா வந்துடும்? கனவா வரும், அது வரும், இது பண்ணு. அப்ப இங்க நிதர்சனமாக நான் சொல்றதுல என்னது? எல்லாரும் சொன்னா இல்லைங்க அப்படி வரும் இப்படி வரும். நான் அல்லலான்னு சொல்றாரு. விண்ணெல்லாம் கலந்த வெளியில் ஆனந்தம் விளைந்தது மனமே, கண்ணெல்லாம் கழிக்க காணலாம், பொதுவில் கடவுளே என்று எண்ணலாம், எண்ணி எழுதலாம், எழுதி ஏத்தலாம், எடுத்தெடுத்தே உண்ணலாம், விளைந்தார்க்கு உதவலாம், உலகில் இனி ஓங்கலாம் இனி என்றபடி இறைவன் என்ன பண்ணலாம்? கண்ணெல்லாம் கழிக்க காணலாம். இப்ப நான் பயிற்சி வர்றப்ப வாங்க எல்லாம் சொல்லுங்க ஐயா கொடுத்துருங்க பண்றப்ப காலையில கூட ஒருத்தர் பேசிட்டு சொல்லிட்டு இருந்தேன். நிறைய சத்து வச்சார் அப்ப பேசுவேன். அதைத்தான் இது மாதிரி பொது மேடையில் வரப்ப பேசுவோம். இதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் இல்லை. அப்ப இறைவன் வள்ளலாருக்கு தொழில் பட ஆரம்பிக்கும் போது வள்ளலாருக்கு உள்ள நடக்குது. என்ன நடக்குது? உடல்ல ப்ராசஸ் நடக்குது, உடல் மாற்றம் நடக்குது. நடக்கும் போது பெருமான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஐயோ அதை பார்த்து பயப்படுறாரு. பயந்து பாட்டு பாடுறாரு. என்ன பாடுறாரு? கலக்கமர பொது நடம் நான் கண்டு கொண்ட தருணம், கடைச்சிறியன் உளம் ஊத்து காய்த்ததொரு காய்தான், விளக்கமுற பழுத்திடுமோ வெம்பி உதிர்ந்திடுமோ, வெம்பாது பலிக்கினும் என் கரத்தில் அகப்படுமோ, கொலக்கருது மலமாய குரங்கு கவர்ந்திடுமோ, குரங்கு கவராத இருந்து குறிப்பில் அகப்படினும், துளக்கமுற உண்ணுவனோ தொண்டை விக்கிக் கொள்ளுமோ, ஜோதித்துடன் யாதுலவோ யாதும் அறிந்தில்லை. அடுத்து சொல்றாரு, ஞானமணி பொது நலம் செய் திருவடி கண்டிடவே நடக்கின்றேன் அந்தோ முன்பு நடந்த வழி அறியேன், ஊனமிகும் ஆணவமா பாவி எதிர்ப்பு. அப்படின்னா ஊனம்னா என்னது? யாருக்கு ஊனம்னு சொல்றோம்? உடல்ல ஏன்னா ஒரு குறைபாடாகி எதுனா முடிஞ்சா ஊனமிகும் ஆணவமா பாவி எதிர்படுமோ, அந்த ஊனமை என்ன ஊனம்ன்ற சொல்றாரு? உடமை எல்லாம் பறித்திடுமோ, நடை மெலிந்து போவோமோ. நடக்கிறப்போ ஒரு தட்டு தடுமாறி ஒருத்தர் விழுகிறான்னா அவனுக்கு என்ன தெரியலன்னு அர்த்தம்? என்ன தெரியல? கண்ணு தெரியாத வந்து என்ன பண்ணுவான்? நடக்கிறப்ப இடிச்சுப்பான், எங்கடா முட்டிப்பான். சொல்றாரு எப்படி? ஊனமிகும் ஆணவமா பாவி எதிர்படுமோ, உடமை எல்லாம் பறித்துமோ, நடை மெலிந்து போமோ, ஆனமல தடை நிற்க அருட்துணைதான் உருமோ, ஈனமும் அகங்கார புலி குறிக்கே வருமோ, இச்சையரும் ராக்கதப்ப இணை பிடிச்சு. ஐயோ நம்ம செய்யற ப்ராசஸ் தப்பா, ஐயோ கண்ணு மங்குது, கண்ணு வெடிச்சிருச்சு, நடக்கிறோமே விழுகிறோமே வேணாண்டு எப்படி இதை நான் நிறுத்திடுவேன்றாரு. இப்ப நிறைய நிறைய அன்பர்கள் கேட்கும் போது என்ன கேட்குறீங்கன்னா என்கிட்ட, ஐயா பயிற்சியானா இப்ப நான் இது எதுக்கு சொல்றேன்னா, நீங்க எல்லோரும் அடையலாம், எந்த வித தடையுமே கிடையாது. அதற்கு வள்ளலாருக்கு அவர் சொல்றாரு எப்படி, முன்பு நடந்த வழி அறியன்னாரு. அவருக்கு சொல்லாங்க இல்ல, இப்ப பெருமாள்லாம் எங்களுக்கு சொல்லி நாங்களாம் குருவழி தீட்சை பெற்று அந்த ப்ராசஸ் முழுமையா முடிச்சு அதுல மொத்தம் ரெட்டிஃபை ஆகி அதுல எல்லாம் எதுவுமே என்ன பண்றாரு? முதல்ல இப்படி சொன்னவர் தான் அப்ப பாடுறாரு. இப்ப நான் சொல்ல இதே பாட்டுல இன்னொரு இடத்துல சொல்றாரு, வெடித்தளித்த முக்கணின் வடித்த ரசம் தண்ணிலேன்றாரு. என்ன பண்ணுது? வெடித்து மூன்று கனி எங்க வெடிக்குதுடான்றாரு. அப்படி வெடித்தளித்த முக்கணின் வடித்த ரசம் தண்ணிலே விரும்புகிறோம் பிழிந்தெடுத்த கரும்பி நகம் கலந்து தடித்த செல் பார்ப்பது கோட்டன் விட்டு அதனை தனித்தவர் அமுதத்தை தான் கலந்து உண்டார்கள். இடித்திடித்தன் உணவுழுதும் தித்திக்கும் வார்த்தை இனிதுரைத்து இறைமர்ந்த என்னுடைய நாயகனார்
வான் பொடித்திருமேனியர் அவரை புணர வல்லேன், அவர் புகழ வைக்க வல்லேனோ அல்லேன் கான் தோழின்னு சொல்றார். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னையா இந்த திருமுறை 6ஆம் திருமுறை இருக்குல்ல, 6ஆம் திருமுறையுடைய தொகுப்பே தப்பு. என்ன தப்பு? அந்த தொகுத்திற்கு தப்பு. இப்போ ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு இன்னும் என்ன ஆகுதுன்றாரு. ஒருத்தர் சொல்லிட்டாரு, எனக்கு திருமணம் ஆகி மனைவியோட நான் குடும்பம் நடத்தி குழந்தைலாம் பெற்றுட்டேன்னு முதல்ல சொல்றாரு. இன்னைக்கு சொல்றாரு, இன்னும் ஒரு 29 நாள் கழிச்சு நம்மள பார்த்து சொல்றாரு, எனக்கு கல்யாணம் ஆகல, எப்படி எனக்கு மனைவி கிடையாது, குழந்தை குட்டி காணான்னு சொன்னா இது தப்புதா இல்லையா? முதல்ல எதை சொல்லணும்? எனக்கு கல்யாணம் ஆகல அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லணும்ல. இந்த பாட்டு அப்படிதான் இருக்கு. அதாவது 2454வது பாட்டு. அந்த பாட்டு என்ன சொல்லுறான்னா, கற்பூரம் மணக்கின்றது என் உடம்பு முழுதும், கணவர் திருமேனியிலே கலந்த மனம் அதுதான், இற்பூத மனம் போல மறைவதென்று கண்டாய், இயற்கை மனம் துரிய நிறை இறைவடிவ துளதே, பொற்பூ நறுமணம் கண்டறியார் உலகர், புண்ணிய நாள் திருமேனி நன்னியவார் அதுவே, நற்பூது அணிந்தத்திற்கு வடிவமுற்றும் தோழி, நான் கண்டேன் நான் புணர்ந்தேன் நான் அது ஆனேன் என்று எதுல பாடுது? 2454 பாடுது. இதே 839 40வது பாட்டுக்கு ஒரு 29 பாட்டுக்கு அப்புறமா வச்சுக்கோங்களேன். அந்த 29 பாட்டுக்கு அப்புறம் தான் இப்ப நான் சொன்னேன்ல, இது வெடித்தெடுத்து அவர் புகழ வைக்க வல்லேன் புணர வல்லேன்னு பாடுது. அப்ப இது என்ன பண்றாங்கன்னா, இந்த தொகுத்திருக்காங்கல்ல, யாரு தொகுத்திருக்காங்க? வள்ளலாருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா முதல்ல பாலகிருஷ்ணன் தொகுக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக தலைவி ஊரன் தொகுத்துக்கிறாரு. தெய்வ நிலை தொகுத்துருக்குன்னா இங்க எல்லாமே என்னது, மொத்த கதையுமே என்னது? எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன்னா, சன்மார்க்கத்தை நீ ரொம்ப அனுபவம் வந்தவங்களுக்கு மட்டும்தான் எது தெரியும். இப்போ ஒரு பாட்டு பாடுறாரு. என்ன பாட்டு பாடுறாருன்னா, ஆணி பொன்னம்பலத்தை கண்ட காட்சி அற்புத காட்சியம்மா ஜோதி மலை ஒன்று. ஏன்னா இது பல முறை பாடியிருக்கேன், கேட்டவங்க திரும்ப தயவு கொடுத்துருக்கேன்னா புது அன்பர்கள்லாம் வந்திருக்கலாம், ஒவ்வொரு முறையும் சொல்ல வேண்டும். அப்ப என்ன சொல்றாரு, ஜோதி மலை ஒன்று தோன்றிற்று அதில் ஒரு வீதி உண்டாச்சுதடி அம்மா வீதி உண்டாச்சுதடி, வீதியில் சென்றேன் வீதி நடு ஒரு மேடை இருந்ததடி அம்மா மேடை இருந்ததடி, மேடை மேல் ஏறினேன் மேடை மேல் அங்கு ஒரு கூடம் இருந்ததடி அம்மா கூடம் இருந்ததடி, கூடத்தினால கூடம் மேல் 7 நிலை மாடம் இருந்ததடி அம்மா மாடம் இருந்தது, 7 நிலைக்குள்ளும் இருந்த அதிசயம் என்னென்று சொல்வேன் அடி அம்மா என்னென்று சொல்வேன் அடி, ஓர் நிலை தண்ணீர் ஒளிர்முத்து வெண்மணி சீர்நீளம் ஆச்சுதடி அம்மா சீர்நீளம் ஆச்சுதடி, பாரோர் நிலையில் கருநீலம் செய்ய பவளமதாச்சுதடி அம்மா பவளமதாச்சுதடி, மற்றொரு நிலையில் மரகத பச்சை மாணிக்கம் ஆச்சுதடியோ மாணிக்கம் ஆச்சுதடி, பின்னோர் நிலையில் பெருமுத்து வச்சிர பேர்மணி ஆச்சுதடி பேர்மணி ஆச்சுதடி, வேறொரு நிலையில் மிகுபவளத்திர வெண்மணி ஆச்சுதடி அம்மா வெண்மணி ஆச்சுதடி, புகழோர் நிலையில் பொருந்திய பன்மணி பொன்மணி ஆச்சுதடி அம்மா பொன்மணி ஆச்சுதடின்றார். அப்புறம் பதியோர் நிலையில் பகர்மணி எல்லாம் படிகமதாச்சுதடி அம்மா பதிகமதாச்சுதடி, 7 நிலை மேலே இருந்ததோர் தம்பம் இசைந்த பொற்றம்பம் அடி அம்மா இசைந்த பொற்றம்பம் அடி, பொற்றம்பம் கண்டேறு நான் போது நான் கண்ட புதுமையன் சொல்வேன் அடி அம்மா புதுமையன் செல்வடி, அதாவது ஏறும்போது அங்கே எதிர்ந்த வகை சொல்ல என்னவல் அல்லவடி அம்மா என்னல வல்லவடி, ஏறும்போது ஆங்காங்கே சக்திகள் 1000 ஆக வந்தார்களடி, வந்து மயக்க நான் மயங்காமல் அது வல்லவம் பெற்றேனடி, வல்லவத்தால் அந்த மாதம்ப தெரி மணிமுடி கண்டேனடி அம்மா மணிமுடி கண்டேனடி, மணிமுடி மேலொரு கொடுமுடி நின்றது மற்றது கண்டேனடி அம்மா மற்றது கண்டேனடி, கொடுமுடி மேலொரு 1000 மாற்றுப்பொருள் கோயில் இருந்ததடி அம்மா கோயில் இருந்ததடி, கோயிலை கண்டங்க கோபுர வாசல் கூசாது சென்றேனடி அம்மா கூசாது சென்றேனடி. இதெல்லாம் உங்க உடம்புக்குள்ள நடக்கிற ப்ராசஸ், இது நடக்கணும். இது நான் சொல்றதுன்னா என்னமோ கதை இல்லை. இப்ப கோபுர வாசல் கூசாது சென்றேனடி அம்மா கூசாது சென்றேனடி, கோபுர வாயில் சக்தி சத்தர்கள் கோடி பல் கோடி அடி அம்மா கோடி பல் கோடி அடி, ஆங்கோர் வண்ணம் வெள் வண்ணம் செவ்வண்ணம் உன் ஐவண்ணம் ஆகுமடி அம்மா ஐவண்ணம் ஆகுமடி, அங்க வரலாம் இவர் யார் என்றும் அப்பாலே சென்றேனடி அம்மா அப்பாலே சென்றேனடி, அப்பாலே சென்றேன் அங்கோர் திருவாய் 5 இருந்தாரடி அம்மா 5 இருந்தாரடி, மற்றவர் நின்று வழிகாட்ட மேலோர் மணிவாயில் கவனிக்கிறோம், மற்றவர் நின்று வழிகாட்ட மேலோர் மணிவாயில் விட்டேனடி மணிவாயில் விட்டேனடி,
என்னும் வாயில் பெண்ணோடு ஆனாக இருவர் இருந்தாரடி, அம்மா இருவர் இருந்தாரடி, அங்க அவர் காத்த அணுக திருவாயில் அன்போடு கண்டேனடி, அத்திரு வாயில் ஆனந்தவல்லி என் அம்மை இருந்தாலடி, அம்மையை கண்டேன் அவளர்கள் கொண்டேன் அமுதம் உண்டேனடி, தாங்கும் அவள் அருளாலே நடராஜர் சன்னதி கண்டேனடி. ஆச்சா, இப்ப நடராஜர் சன்னதி தான் என்னது அல்டிமேட் முடிவாயிடுச்சு. அப்ப முதல்ல நடராஜபதி மாலை என்ன பண்றாங்க, பாடுறாங்களா? 140 அதாவது 78வது நினைக்கிறது நடராஜபதி மாலை, 79 சர்க்குரிமணி மாலை பாடுறாங்க. எப்படி தொகுப்பு என்ன? இப்ப டே மணி அங்க என்ன சொல்றது, அங்கா சென்றேன் அங்க ஐவர் இருந்தாரடி, மற்றவர் என்று வழிகாட்ட மேலூர் மணிவாயில் உற்றேனடி. மணி முன்ன வந்து மணிக்கு அப்புறம் அணுக திருவாய் போய் அணுக திருவாய் அன்னையை கண்டு அன்னைக்கே நடராஜ வந்தா நீ முதல்ல என்ன பண்ணணும், மணியை தானே முதல்ல பாடணும். சர்க்குருமணி மாலை முதல்ல பாடி அதுக்கப்புறம் தான் நடராஜபதி மாலை பாடணும். இப்படி இந்த பாட்டு மொத்தமே எதுல போகுது, தொகுப்பு மொத்தமே தப்பு. அப்ப தப்புனா தப்புல அதான் பயிற்சி வருஷம் உங்களுக்கு எல்லாம் சரி உங்களுக்கே தெரிஞ்சுக்கணுவீங்களே. அப்ப எதுக்கு சொன்னா இங்க எல்லாமே அப்படி இருக்கிறதுனால இப்ப நான் ஒவ்வொருத்தரும் இப்போ நான் சொல்றேன் இந்த இதுல 20 வந்து நான் சொல்ல ப்ராசஸ் இவ்வளவு ப்ராசஸ் இருக்குங்க. அப்ப என்னங்க வெடிக்கும் அப்படின்னா இங்க வள்ளலார் யோகம் பண்றாரு. வள்ளலார் என்னது, வள்ளலார் என்ன சொல்றாரு, நானே தவம் புரிந்தேன். பெருமான் சொல்றாரு, நானே தவம் புரிந்தேன் நம்பெருமான் நல்லருளால் நானே அருட்சித்தி நாடடைந்தேன், நானே அழியாவடிய 3 பெற்றேன் இழியாமல் ஆடுகின்றேன் இங்கே என்றார். நானே தவம் புரிந்தேன், நானே கழிப்படைந்தேன், தேனே நவதம் தேக்க உண்டேன், உடையான் என் ஊனே கலந்தான், என் உயிரில் கலந்தான், என் உடலில் கலந்தான் கருணை இப்படி சொல்றான். அப்புறம் நானே தவம் புரிந்தேன் நம்பெருமான் தானே வந்து என்னை தடுத்தாட்கொண்டான். இப்படி நானே தவம் புரிந்தேன் நானே தவம் பல பாடு பாடுறாரு. அப்புறம்